அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் எங்கிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்களுக்குள்ள இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சில விளக்கங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில கருத்துக்களை இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் இது சரி அப்படின்னு பட்டதுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னைக்கு நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா புண்ணியத்தை தேடி பெரும் பொருள் நேரம் செலவழிச்சு பூஜைகள் தானங்கள் இதெல்லாம் செய்கிறாங்க. நல்லதுதான். ஆனால் அதில் உண்மையான பக்தி சிரத்தை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் 99% முழு நிறைவு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு தான் சொன்னோம். வெறும் புகழ் பேர் கிடைக்கிறதுக்காக தனக்கு பெரும் பணம் இருப்பதையும் காண்பிக்க என்றுதான் இப்படித்தான் சில பேர் இருக்காங்க. சிலர் வீட்டிலேயே பூஜை அறையில் இருக்கும்போது அதை செய்தியா இதை செய்தியா அப்படின்னு வெளியில இருக்கிறவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே உள்ள பூஜை ரூம்ல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. வாய் ஏதாவது மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா மனம் முழுவதும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துல மூழ்கி இருக்கும். முழு ஈடுபாடு இந்த பக்தி விஷயத்துல இல்லை அப்படின்னு சொன்னா செய்யற அந்த பூஜைக்கு சிறிதும் பலன் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு செல்வந்தர் இருந்தாரு. அவர் பல 100 பேர்களை அழைச்சு பெரும் பொருள் செலவுல பெருமாளுக்கு பூஜை பண்றாரு. வரக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஆடம்பரமான பரிசுகளும் கொடுக்கிறாரு. நல்ல விருந்து வைக்கிறாரு. ஆனா ஒரு ஏழையை கூட உள்ள அனுமதிக்கவில்லை. அதே நேரத்தில் அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை பக்தன் பெருமாள் படத்திற்கு முன்னால நின்று அவர்கிட்ட மனமுருக வேண்டி அவருக்கு தன்னால முடிஞ்ச அவலும் வெல்லமும் கலந்து படைச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏழைகள் பிச்சைக்காரர்கள் அடியவர்கள் இவர்களுக்கும் கொடுத்து தானும் உண்றான். பெருமாள் இப்போ அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போவாரா அல்லது இந்த ஏழை வீட்டுக்கு வருவாரா அப்படிங்கிறது கேள்வி. அங்க ஆடம்பரம் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆனா இங்க உண்மையான பக்தி அதுல இருக்கு. மனதிற்குள் வஞ்சம், சூழ்ச்சி, பொறாமை, பேராசை, ஏமாற்றுதல், பெரியோர்களை மதியாமை, வெற்று ஆடம்பரம், புகழ், ஆணவம், அகங்காரம் இப்படி அனைத்து கெட்ட எண்ணங்களுடன் செய்யப்படும் எந்த ஒரு பூஜை தானம் புனித யாத்திரைகள் இவைகளுக்கு சிறிதும் பலன் இல்லை என்பதை தெரிந்து கொண்டால் சரி. உண்மையான கடவுள் பக்தி என்பது இன்று மருந்துக்கும் இல்லை என்பதே உண்மை. எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, கோயிலுக்கு போறோம், வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்யறதுக்கு வலிக்குது. உடனே 500 ரூபாயோ 1000 ரூபாயோ டிக்கெட் எடுத்து குறுக்கு வழியில போய் பார்த்துட்டு உடனே வெளியில வந்துடுறோம். இருக்கிறவங்க காசு கொடுத்து உடனே சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனா இல்லாதவன் நிலைமை, கோவில்லையே இந்த நிலைமை, சாமி அங்க இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ பணத்துக்கு தான் அங்க மதிப்பு அப்படின்னு வந்துடுது. அப்போது அது ஒரு வியாபார ஸ்தலம் ஆகிவிடுகிறது. அங்க எப்படி சாமி இருப்பாரு அப்படிங்கிற கேள்வி. சத்தியமா அங்க இருக்க மாட்டார். கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிறத நம்புறவன் கண்டிப்பா இப்படி பணம் கொடுத்து ஒரே இடத்துல போய் சாமியை பார்க்க மாட்டான். ஏழை பணக்காரன் என்ற பாரபட்சம் எங்க இல்லையோ அங்க கடவுள் கண்டிப்பா வாசம் செய்வார். யார் மனதில் வஞ்சம், சூழ்ச்சி, பொறாமை, பேராசை, ஏமாற்றுதல், பெரியோர்களை மதியாமை, வெற்று ஆடம்பரம், புகழ், ஆணவம், அகங்காரம் இப்படி எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாம உண்மையான பக்தி இருக்கோ அவனுக்குள்ளேயே கடவுள் இருப்பார். வேற எங்கேயும் வெளியில போய் கடவுளை தேடவே வேண்டாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல குணங்களை மனசுக்குள்ள விதைச்சுக்கோங்க. நல்ல குணங்களை வளர்த்துக்கோங்க. மற்றவர்களுக்கும்
அதை வந்து எடுத்து சொல்லுங்க. நன்றி.